வணக்கம். திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்தர்பல்டி அதிர்ச்சியில் மு.க.ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் 34 பேர் தற்பொழுது அந்தர்பல்டி அடித்துள்ளனர். திமுகவிற்கு கொத்தடிமையாக இனி இருக்க முடியாது. நாங்கள் தேர்தலில் செலவு செய்த 150 கோடி மீண்டும் எங்களால் திரும்பி பெற எடுக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்க முடியாது. டெண்டர்களில் முறைகேடு செய்ய முடியாது. முதல்வர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு அறிவிப்புகளும் திமுகவின் ஊழல்வாதிகளாக இருந்த ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தாங்கள் செலவு செய்த பணத்தை திருப்பி தாருங்கள், இல்லை என்றால் எங்களது பதவியை ராஜினாமா செய்து விடுவோம் என்று அந்தர்பல்டி அடித்திருப்பது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திமுகவின் கணக்கு, தேர்தல் அரசியல் கணக்கு எப்பொழுதுமே திமுக ஆளும் கட்சியாக வந்தால் எம்எல்ஏக்களுக்கு சாதகமாகவும் அவர்கள் போட்ட தொகையை விட 2 மடங்கு தொகையே அவர்கள் 5 ஆண்டுகளில் எடுத்து விடுவார்கள். அதுவே எதிர்க்கட்சியாக வந்தால் ஆளும் கட்சியுடன் சமரசமாக பேசி அவர்களும் அந்த பணத்தை 1 மடங்காக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கள நிலவரம் முற்றிலும் தலைகீழாக மாறியுள்ளது. ஆளும் கட்சியாக திமுக வரவில்லை. ஆளும் கட்சியாக வந்த தாவேகாவும் திமுகவிற்கு சாதகமாக இல்லை. இதனால் லஞ்சமோ ஊழலோ டெண்டர்களில் இருந்து கமிஷனோ அல்லது நிறுவனங்களை மிரட்டி பணங்களை வசூலிப்பதோ எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால் நாங்கள் தேர்தலுக்கு செலவு செய்த பணத்திற்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. அரசு கொடுக்கின்ற 1 லட்சம் சம்பளத்தை வைத்து நாங்கள் 8 லட்சம் மாதம் வட்டியை எப்படி கட்ட முடியும் என்று சுமார் 34 சிட்டிங் எம்எல்ஏக்கள் திமுகவை சார்ந்தவர்கள் தலைமையிடம் கேட்டுள்ளனர். எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை திருப்பி தாருங்கள், இல்லை என்றால் நாங்கள் ராஜினாமா செய்து யாரிடம் எப்படி நாங்கள் பேச வேண்டுமோ அப்படி நாங்கள் பேசிக்கொள்கிறோம் என்று தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களை தற்பொழுது அச்சுறுத்தும் விதமாக திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களை பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப தற்பொழுது 5 ஆண்டுகள் பதவியின் மோகத்தால் பல ஆயிரம் கோடிகளை முறையீடு செய்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக தற்பொழுது தோல்வியடைந்த கையோடு தேர்தலுக்கு செலவு செய்த தொகை ஒவ்வொரு வேட்பாளர்களும் செலவு செய்ய வேண்டும். கட்சி தலைமை தேர்தல் முடிந்த பிறகு உங்களுக்கு அந்த பணத்தை தரும் என்று வாக்குறுதி கொடுத்தது. ஆனால் இப்பொழுது அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் திமுகவின் தலைமை இருப்பதால் அதிர்ச்சியடைந்த திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் 34 பேர் அதிமுகவுடனோ அல்லது தாவேகாவுடனோ நாங்கள் இணைந்து விட்டால் அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தை திமுகவிற்கு ஏற்படுத்தும். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்றால் திமுக இதுவரைக்கும் அரசியலை நடத்தியது வயதானவர்களுக்கும் 30 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கும் தான். ஆனால் இப்பொழுது 16 வயதில் இருந்த நபர்களுக்கு அரசியல் தெரிந்துவிட்டது. குழந்தைகள் முழுவதும் விஜய்தான் அரசியலின் எதிர்காலம் என்பதை மனதில் பதிய வைத்து விட்டது. இப்பேற்பட்ட ஒரு அரசியல் களத்தில் மு.க.ஸ்டாலின் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதே சமயம் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் தக்க வைக்க வேண்டும். தற்பொழுது கூண்டோடு 34 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தாலோ அல்லது அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்தாலோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து திமுகவிற்கு எதிராக செயல்பட்டாலோ அது ஒட்டுமொத்த பாதிப்பு மு.க.ஸ்டாலினுக்கும் கோபாலபுர குடும்பத்திற்கும் அதே சமயம் திமுகவின் வீழ்ச்சிக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். இதனால் ஒவ்வொரு சிட்டிங் எம்எல்ஏக்களும் கேட்கின்ற பணத்தை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இது மிகப்பெரிய ஒரு தோல்வியை மு.க.ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் மு.க.ஸ்டாலின் போட்ட திட்டம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால், 2வது முறை வரலாற்று சாதனை படைத்துவிட்டால், தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதிகளை மத்திய அரசிடம் இருந்து போராடி பெற்று பல லட்சம் கோடிகள் கடன்களை வாங்கி அதை அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சொகுசாக மாற்றலாம் என்றும் வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து
இளைஞர்களுக்கு வேலை வாங்கி தருகிறார்களோ இல்லையோ, அதன் மூலம் பல 100 கோடிகளை கமிஷனாக பெறலாம் என்ற முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அனைத்தையும் தற்பொழுது தலைகீழாக திருப்பி போட்டது தாவேகாவின் அரசியல் ஆட்டம்தான். தற்பொழுது உதயநிதி அவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் இது நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிமன்றத்திலும் தற்பொழுது அவமானப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளால் வீடு புகுந்து சோதனை நடத்தப்பட்டு நெஞ்சுவலியின் காரணமாக சிங்கப்பூர் செல்லக்கூடிய ஒரு சூழலையும் தாவேகா உருவாக்கியுள்ளது. சட்டசபையில் இருந்து தெரித்து ஓடிய உதயநிதியை பார்த்து தமிழகமே சிரிக்கிறது. இப்பேற்பட்ட ஒரு திமுகவில் இனியும் பயணிக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ற கேள்விகளை தற்பொழுது சிட்டிங் எம்எல்ஏக்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால்தான் தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏக்களின் அந்தர்பல்ட்டியால் என்ன செய்வதென்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுமா? உதயநிதி அவர்களையும் சபரீசன் அவர்களையும் சேகர்பாபுவையும் நம்பியதுதான். மு.க. ஸ்டாலினை மக்கள் நம்பியது கலைஞரை போல மோசடி செய்யாமல் மக்களுக்கு நன்மை செய்வார் என்ற எதிர்பார்ப்பில்தான். ஆனால் தலைமைக்கு வந்த பிறகு மக்களை அவமானப்படுத்தி மக்களை மனிதனாக கூட பார்க்காமல் ஏளனமாகவும், ஏன் கண்ணுக்கு முன்னாலே அமைச்சர் கே.என். நேரு, பொன்முடி போன்றவர்கள் தவறு செய்கிறார் என்று தெரிந்த பிறகும் கூட வயதின் மூத்தவர்கள், கலைஞர் காலத்தில் இருந்தவர்கள் என்ற ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு இணைந்து முட்டு கொடுத்து ஆட்சியை நடத்தியதுதான் தற்பொழுது திமுகவின் படுதோல்வியிற்கு அடித்தளமாக அமைந்ததோடு கோபாலபுர குடும்பமே கண்ணீர் விட்டு கதறி அழும் நிகழ்வாக கொளத்தூர் தொகுதியின் தோல்வி. இந்த தோல்விற்கு காரணம் நிர்வாக திறமை இல்லாதது. ஒரு கட்சி என்றால் நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு ஆட்சி என்றால் முதல்வர் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆனால் இந்த இரண்டுமே இல்லாதவர் நிச்சயம் சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடிய தகுதி இல்லாதவர் என்று கூறி மக்கள், கொளத்தூர் தொகுதி மக்கள் மு.க. ஸ்டாலினை தோல்வியடைய வைத்து விட்டார்கள். சரி, மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் நல்ல தலைவராக இருந்தால். ஆனால் அதற்கும் பயம். அதுவும் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கும் பயம். ஆனால் துறைமுகம் தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவின் வேட்பாளரை ராஜினாமா செய்ய வைத்து சேகர்பாபுவிற்கு பதிலாக மு.க. ஸ்டாலின் போட்டியிடலாம் என்ற ஆலோசனையும் நடைபெறுகிறது. ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு அங்கேயும் போட்டியிட்டால் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற அச்சத்தினால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய தேர்தலில் பார்த்துவிடலாம் என்று நினைக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஒருவேளை திமுகவின் எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதங்களை கொடுத்து தாவேகாவில் இணையலாமா அல்லது அதிமுகவில் இணையலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.